பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, HSVல அதிகப்படியாக பாதிக்கப்பட்டவன், சுகர் அதிகமாக எடுத்து பக்க விளைவால் நரம்பு தளர்ந்து போனவன், அதிகப்படியான உடல் உஷ்ணமான வேலை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை அதிகமாகிடும். அந்த ஆண்மை பிரச்சனைக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதிகப்படியான லேகியம், அந்த சோதனம், இந்த சோதனம், அடுத்தது வந்து சிலாஜித்துன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் நிறைய விற்றுனதுக்கானுங்க. இந்த மாதிரி சிலாஜித்து சாப்பிட்றது, அஸ்வகந்தா சாப்பிட்றது, வெண்பூசணி லேகியம் சாப்பிட்றன்றது, அடுத்தது நிறைய மருந்து இருக்குது. ஜிங்கா கோல்டு, அது வாயில் போட்டாக்கா ஒரு 10 நிமிஷம் செய்யலாம், 5 நிமிஷம் செய்யலாம், ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம் அப்படின்னு எண்ணற்ற முறைகளை கையாளுறாங்க. ஆனால் அதெல்லாம் முழுசாக வேலை செய்யணும்னா செய்யாது. ஒரு ஆரோக்கியமான ஆண்னாக்கா அவனுக்கு அதிகப்படியான ஆளுமை திறன் இருக்கணும். ஆளுமை மருவி தான் ஆண்மைன்னு வந்தது. அப்போது தன்னை அவன் ஆளணும்னாக்கா அவன் உடம்புல விந்து சத்து வந்து உற்பத்தி ஆகணும். விந்துனா வித்துன்னு அர்த்தம். விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்றது வந்து சித்தர்களோட ஒரு வாக்கு. என்ன பண்ணால் விந்து சத்து உடம்புல அதிகப்படியாக உற்பத்தி ஆகும்? சும்மா மருந்து, மாத்திரை, லேகியம், சோதனம், ஜிகாகோலி டேப்லெட்டு, ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து போய் உண்மையிலேயே விந்து சத்து உற்பத்தி ஆகணும், தங்கணும்னாக்கா தங்கம் வேணும். உடம்புல அந்த சத்து தங்கணும்னாக்கா தங்கம் சேர்ந்த உணவுகளோ இல்லை தங்கம் சேர்ந்த மருந்துகளோ சாப்பிடும் போது தான் அந்த விஷயம் வந்து தங்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து ஆண்மை சார்ந்த எல்லா விதமான சக்தியும் உடம்புல இழுத்து வைக்கணும்னா அங்கே வெயிட் இருக்கணும். அந்த உணவு வந்து கொஞ்சம் வெயிட்டான ஒரு உணவாக இருக்கணும். இப்போ வந்து செவ்வாழை சாப்பிட சொல்கிறாங்களா, தேன் சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா? செவ்வாழை வந்து வெயிட்டான ஒரு பழம். 1 லிட்டர் தேன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அளவாக தான் இருக்கும், வெயிட் இருக்கும். அப்போது வெயிட்டான ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த சத்து உள்ளே இழுத்து வைக்கும். தங்கம்ன்ற மெட்டல் வந்து உலகத்திலே ரொம்ப அதிகப்படியான வெயிட்டான ஒரு உலோகம். அப்போது தங்கம் சார்ந்த, தங்க சத்து சார்ந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிச்சயமாக பயன்படுத்தணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு இப்போ பதில். அதிகப்படியாக இன்னைக்கு ஆண்மை சத்து இல்லாததுனால ஒரு குடும்பம் டைவர்ஸ்ன்ற ஒரு சுச்சுவேஷன் தாண்டி போகுது. காரணம் வந்து 100% ஆண் தான். அப்போது ஆண் வந்து விந்து சக்தி இல்லாதனால அவனால் சரியான ஒரு முறையில் வந்து பெண்ணை திருப்திப்படுத்த முடியல. அடுத்தது குழந்தை பாக்கியன்றது இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி எண்ணற்ற எண்ணிலடங்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போது விந்து சத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம்? சும்மா லேகியம், பஷ்பம், அது இதெல்லாம் கொடுக்குறா வேலைக்கு ஆகாது. முதல் விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய சூடாக கம்மி பண்ணணும். 2வது ப்ரோட்டீன் சோர்ஸ் உள்ள உணவு எடுக்கணும். 3வது விஷயம் தான் தங்கக்கூடிய மருந்து சாப்பிடணும். அது தங்கமான மருந்து இருந்தால் அதை பயன்படுத்தணும். நான் வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன். என்கிட்ட ஆளுமை உயிரணுக்கள் ஆண்மை உற்பத்திக்காக மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு இன்கேஸ் மருந்து வேலை செய்யலைனாக்கா 10,000 ரூபாய் கொடுத்து மருந்து வாங்கினாக்கா என் தாத்தா ஆறுபடியானுக்காக குணம் ஆகாத மருந்துக்கு நான் 60,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் போட்டு கெத்தாக வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னாக்கா கொடுக்கக்கூடிய மருந்து அப்படி வேலை செய்யன்றதுக்காக. யாராவது தான் கொடுத்த மருந்து வேலை செய்யலாம் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லுவானா? நான் 6 மடங்கு கொடுக்குறேன்னாக்கா மருந்து அப்படி வேலை செய்யும். அதே போல் அந்த மெடிசன் வாங்கணுன்னாக்கா அவன் ப்ரெசண்ட்டில் போய் லேபில் போயிட்டு செமனலைஸ் டெஸ்ட் எடுத்து லேபில் விந்து கொடுத்து அவங்க வந்து அந்த டெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துகிட்டு எனக்கு நேரடியாகவோ இல்லை ரிப்போர்ட்டில் வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்டிங்கனாக்கா நாடு நாளாக மருந்து போயிட்டு இருக்குது, மெடிசன் கொடுத்து ஏற்றுக்கலாம். அடுத்தது போயிருந்தாக்கா அவன் அதிகப்படியான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய பிராய்லர் கோழியை கம்பல்சரி விட்டுடணும். ஆல்கஹால், ஸ்மோக்கு இதெல்லாம் விட்டுடணும். நைட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக வேலை செய்கிறதெல்லாம் வந்து கம்மி பண்ணிடணும். இந்த மாதிரி கரெக்டாக சொல்ல சில நிபந்தனையை ஃபாலோ பண்ணாக்கா ஆண்மைன்றது அப்படியே நல்ல அதிகப்படியான ஒரு எனர்ஜியை உற்பத்தி பண்ணும். அதனால்
ஆளுமை கம்மியாகும் போது தான் அவனுக்கு எல்லா வியாதியும் வரும். ஒருத்தனுக்கு ஆன்மீக சக்தி ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா சும்மா சொல்கிறேன்னு அவன் வந்து ஒரு 10-20 பொண்ணுங்கிட்ட போயிட்டு வந்தாலும் அவனுக்கு HSV வராது, ஆன்மீக பாலியல் சம்பந்தமான நோய் வராது. அப்படி வந்துச்சுன்னா அவனுக்கு எல்லா விதமான விஷயமும் போயிடும். அப்போது அந்த ஆண்மையை உற்பத்தி பண்ணணும். கண்ணு முகம் எல்லாமே தேஜஸ் ஆகிடும். ஆளே நல்லா பார்க்குறது நல்லா கம்பீரமாக வெயிட்டாக பவர்ஃபுல்லாக இருப்பான். இப்போத்தி ஆளுங்க வந்து பொண்ணை தூக்க முடியல, பொண்ணு குண்டாகுது, பையன் ஒல்லியான கொஞ்சம் சக்தி இல்லை. சும்மா மாஸ்டர்பேஷன் பண்ணி தன்னுடைய எனர்ஜியை கம்மி பண்ணிக்கிறானுங்க. சாப்பிடக்கூடிய உணவு மோசமான உணவாக இருக்குது. இருக்கக்கூடிய மொத்த சக்தியை இழந்துடுறானுங்க. இதனுடைய விளைவாக ஆளுமை சக்தி கம்மியாகிறதுனால தான் அவனுக்கு HSV வருது. ஊரில் இருக்கிறவன் எவனுமே இன்னைக்கு எல்லாரும் சுத்தமானவனுங்க, எல்லாருமே வந்து ரொம்ப நியாயமானவனுங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஒருத்தர் இருக்கான். எவனுக்கு ஆளுமை சக்தி கம்மியாக இருக்குதோ, ஜீரண மண்டலம் கம்மியாக இருக்குதோ அவனுக்கு தான் HSV, கேன்சர், பலவிதமான பாலியல் நோய், BP, சுகர் எல்லாமே கம்மியாக இருக்குது. விந்து விட்டவன் வந்து கேட்டான். இப்போ விந்து சக்தியை உற்பத்தி பண்ணால் எல்லா நோயும் குணமாயிடும். அதனால் தொடர்த்தை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லா நாட்டில் இருக்கவங்களும் உங்களுடைய லேபில் போயிட்டு 3 நாள் இன்டர்கோர்ஸில் இல்லாமல் அந்த செமனலைஸ் டெஸ்ட் எடுத்து எனக்கு ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கான வந்து ஃப்ளைட் வந்து உங்கள் வீட்டுக்கு வரும். கரெக்டாக 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப செமனலைஸ் எவ்வளோ உங்களுக்கு கவுண்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு கவுண்ட் ஏற்றிக்கலாம். நான் சொல்கிறது குழந்தை பெற்றுக்கணுன்றது மட்டும் இல்லாமல் ஆளுமை சக்தியால் நான் எல்லா விஷயத்தையும் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கின்ற வரைக்கும் எல்லாருமே வேலை செய்யலாம். கம்பல்சரி ஸ்பெர்ம் கவுண்ட் போட்டு முக்கியம் முக்கியம் முக்கியம். நன்றி.